உயிரே உறவே தமிழே வணக்கம். இங்கே நான் வருவது முதல் முறை அல்ல. இங்கே இந்த திருவிக நகர் தொகுதியின் வேட்பாளர் சகோதரர் KS ரவிச்சந்திரன் இருக்கிறார். அம்மா மேயர் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே நான் வரும்பொழுது ஒரு பிரச்சார கூட்டத்திற்கு வருவதாக நினைத்து கொண்டு வந்தேன். ஆனால் மிக மிக நல்ல செய்தியுடன் இங்கே வந்திருக்கிறேன். பாராளுமன்றத்தில் கேக்குதா? பாராளுமன்றத்தில் தமிழர்களின் பங்களிப்பு குறைய வேண்டும் என்பதற்கான திட்டம் முறியடிக்கப்பட்டது. அதை இங்கே அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். வெற்றியின் ஆரம்பமும் இது. பெண்களுக்கான 33 விழுக்காடு எனும் அந்த ஓட்டெடுப்பு நடக்கும் வேளையில் அது இப்பொழுது இருக்கும் இந்த எண்ணிக்கையில் 33 விழுக்காடாக இருக்கும் பட்சத்தில் நான் இந்த பிரச்சாரத்தை எல்லாம் கூட விட்டுட்டு அங்க வந்துடுவேன் ஓட்டு போடுறதுக்கு. ஏன்னா அது தமிழகத்தின் வெற்றியாகும், இந்தியாவின் வெற்றியாகும். ரொம்ப அற்புதமான இந்த சாதனையை தென் இந்தியா தான் நடத்தி காட்டியிருக்கிறது. அதற்கு தமிழகத்தில் முதல் இடம் என்றால் மிகையாகவே ஆகாது. பலவற்றில் தமிழ்நாடு இன்று முதல் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சும்மா டாஸ் பண்ணி போட்டு தலை விழுதா விழுதான்னு பார்க்கல. உழைத்து வேர்வை சிந்தி இதை நடத்தி காட்டி இருக்கிறது தமிழ்நாடு. அதற்கான பெருமை இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திரு MK ஸ்டாலின் சகோதரர் அவர்களுக்கு சேரும். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கு இதைவிட பெரிய சான்று ஒன்றும் தேவையில்லை. நிகழ்ந்தவை நிகழப்போபவை இந்த இரண்டுக்காகவும் நீங்கள் யோசித்து இந்த சின்னத்தில், உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டிட வேண்டும். இங்கே இவ்வளவு அற்புதமான ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்த திரு அழகிரி சதாசிவம் அவர்களுக்கும் திரு PK சேகர்பாபு அவர்களுக்கும் அவர் பால் உள்ள அன்பு என்ன என்பது உங்கள் குரலில் இருந்தே தெரிகிறது. எனக்கு என்னுடைய நண்பர், எனக்கு போன எலெக்ஷன்ல என் கூடையே அனுப்பி வைக்கப்பட்ட தாயகம் கவி அவர்கள் கழக துணை அமைப்பு செயலாளர். எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த கட்சியை பார்த்து நானும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறவன், சின்ன கட்சி தான் என்றாலும் யார் எந்த இடத்தில் போகுதுங்கிறதெல்லாம் போட்டியே கிடையாது. அது பேர் உதாரணம். இங்க நம்ம கட்சி வெல்லணும் என்பதற்காக யார் வேண்டுமானாலும் யாருக்காகவும் தோள் கொடுக்கலாம் எனும் இந்த உத்தம குணத்தை இவர்களுக்கு பழக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த 70 வருடங்களாக. அத்தகைய கட்சி இது. அவர்களுடன் நான் இணைந்ததற்கான காரணம் உங்களுக்கு தெரியும். விமர்சனம் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது இவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல, தமிழகம் வெல்ல வேண்டும் என்பதற்காக. நாங்க ஒரு சின்ன கட்சி சொன்ன ஒரு பெரிய ஐடியா நாங்க செயல்படுத்தணும், நாங்க வந்ததும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தது. நாங்கள் வருவதற்கு முன்பே அவர்களே அதை எடுத்துக்கொண்டு செய்து காட்டிய அந்த ஒரு பெருந்தன்மைக்காகவே இவர்களுடன் கைகுலுக்கலாம். இன்று இந்தியாவில் அங்கே ஏற்பட்டிருக்கும் இந்த சதிகளை எல்லாம் முறியடிக்க ஒரு பெரும் சக்தியாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது உங்கள் திருவிக நகரை பற்றி மட்டும் யோசிக்கும் இந்திய பிரஜைகள் அல்ல, இதை உதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியாவே. நாம் யாரை ஓட்டு போட்டு யாரை வரவழைக்கிறோம் என்பது நாம் இந்தியாவுக்கு சொல்லும் செய்தி.
இந்த 33 விழுக்காடு வெற்றி இன்னும் நாம் வென்றாகவில்லை. அதை வென்ற பிறகு இந்த வெற்றி தொடரும். நீங்கள் செய்த சதியெல்லாம் இப்பொழுது முறியடிக்கப்பட்டது போலவே முறியடிக்கப்படும். இதற்கு மேலும் நீங்கள் திட்டங்கள் தீட்டினால் இது போலவே அவையும் தோற்று போகும் என்பதற்கு முன்னுதாரணமாக, முன் அறிவிப்பாக இன்றைய நிகழ்வு நடந்திருக்கிறது டெல்லியில், தலைநகரில். இன்று அடுத்த ஒரு புரட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் இந்த கோட்டைக்குள் ஏற்றி வைப்பது உங்கள் கடமை, என் கடமையும் கூட. நான் கேட்க வந்தது ஓட்டுக்காக மட்டுமல்ல, நாட்டுக்காகவும் கூட. அதையும் நீங்க நினைச்சுங்க. ரொம்ப அற்புதமான நிலையில் நின்று கொண்டிருக்கிறது இன்று தமிழ்நாடு. அது அவ்வாறாகவே தொடர்ந்து நிற்க வேண்டும். இங்கே இந்த அற்புதமான கூட்டத்தை ரொம்ப நேரம் எல்லாம் பஸ்ஸெல்லாம் நிற்கிது, அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களும் வீடு போய் சேரணும். ஆனால் அவங்களும் இதை கேட்கணும். பஸ்ஸில் இருக்கிறவங்களும் ஓட்டு போடணும். அதனால் கேட்டுட்டு போங்க வீட்டுக்கு. இந்த தெற்கு பகுதி செயலாளர் திரு சாமிக்கண்ணு, தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி, அமுதரசன், திருமதி ஆர் பிரியா, சென்னை மாநகர மேயர் அவர்கள், திரு தமிழ்வேந்தன் வடக்கு பகுதி செயலாளர், முக்கியமாக மக்கள் நீதி மையத்தின் சென்னை மண்டல செயலாளர் மயில் வாகனன், மாவட்ட செயலாளர் திரு உதயகுமார் அவர்களெல்லாம் என்னை போலவே தன்னலம் கருதி மட்டும் செய்யாமல் தமிழகத்தின் நலம் கருதி இங்கே கொடியைந்து நிற்கிறார்கள். நீங்கள் இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இவரை வெற்றி வேட்பாளராக அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. அதை செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். இப்பொழுது வந்த செய்தியே உங்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த பகுதியில் யார் வசிக்கிறார்கள்? என் நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள். ஏன் இந்த தோல்வியை நான் பெருசாக கொண்டாடுறேன், நம்மளுடைய வெற்றியை பெரிதாக தோளில் ஏற்றிக்கொண்டு கொண்டாடுகிறேன் என்றால், அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்தில் கை வைக்க துணிந்தால் அந்த கையை அகற்ற வேண்டும். அகற்றன்னா வெட்டி இல்லை, தட்டி விட்டா போதும். தட்டி விட்டா போதும். அந்த புத்தகத்தில் திருத்தங்கள் நற்திருத்தங்களாக இருக்க வேண்டும், சுயநல திருத்தங்களாக ஒரு சிறு கூட்டத்திற்கு பெருமை சேர்க்கவோ அல்லது பணம் சேர்க்கவோ உதவும் புத்தகம் அல்ல இது. இது மிக முக்கியமான புத்தகம். அதை நெஞ்சோடு ஏந்த வேண்டும். அதை பூஜித்து பயனில்லை, காக்க வேண்டியது உங்கள் கடமை. இதை இந்த இடத்தில் சொல்வதை விட நான் வேறு எந்த இடத்தில் தோள் தட்டி சொல்ல முடியும்? இது மிக முக்கியமானது. கான்ஸ்டிடியூஷனை வைத்துக் கொண்டே நாம் ஜெயித்திருக்கிறோம் இன்று. அப்ப தெரிஞ்சுக்குங்க அம்பேத்கரின் பலத்தை. அதனால் நான் அந்த தலைவர்களை பின்பற்றுபவன். பெரியார், அண்ணா, அம்பேத்கர் எல்லாம் தான் எனக்கு பேசும் மொழியில் அர்த்தமுள்ள மொழியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர். கலைஞர் கற்றுக் கொடுத்த தமிழும் இவர்கள் கற்றுக் கொடுத்த அறிவும் எனக்கு இருக்கிறது. அதனாலும் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் தான் நானும் கட்சி ஆரம்பித்தேன். மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அடிநாதம். அதற்காகத்தான் இன்றும் இங்கே வந்திருக்கிறேன். நாம் வடவர் படையெடுப்பை மீண்டும் முறியடிப்போம். இதை முன்பே செய்திருக்கிறது தமிழ்நாடு. அதை மீண்டும் செய்வோம். தெற்கு தேய்வதாவது இனி ஒளி விளக்காக அது மின்னும் என்பதற்கான சான்று இன்றிலிருந்து தொடங்குவதாக நான் நம்புகிறேன். நீங்களும் நம்ப வேண்டும். இவரை வெற்றி வீரராக நீங்கள் தான் அறிவிக்க வேண்டும். தமிழ் இன துரோகிகளை விரட்டி அடிக்க வேண்டும் நீங்கள். அப்படி செய்தால்தான் நாளை நமதாகும். நாளை நமதாக வேண்டும். குரல் கொடுங்கள், நாளை நமதே என்று.
இன்றும் நமதாக இருக்கிறது, நாளையும் அது நமதாக வேண்டும் என்று குரல் கொடுங்கள். வணக்கம். ஜெய் ஹிந்த்.